ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் அக்காரவடிசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பெருமாளுக்கு உகந்த ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு பிரசாதம் ரெசிபி. குறைந்த பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கோயில் எல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த அக்காரவடிசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அக்கார வடிசல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். இது கிட்டத்தட்ட நமக்கு 1.5 லிட்டர் அளவு இருக்குது. ஸோ இந்த அக்கார வடிசல் ஃபுல் அண்ட் ஃபுல் பால் விட்டு தான் செய்யணும். அப்போ தான் நம்ம கோயிலையெல்லாம் சாப்பிட்ற அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி அளவுக்கு பாலும் கூட பாதி அளவுக்கு தண்ணி கூட சேர்த்திக்கலாம். இப்போ பால் இந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை 2 டைம் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ உள்ள சேர்த்திடலாம். 1/2 கப் பச்சரிசி நமக்கு 100 கிராம் அளவு இருக்குது. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா போதும். பாசிப்பருப்பை வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அப்படியே சேர்த்திக்கோங்க. இது இப்போ உள்ள சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இது இப்போ மீடியம் ஹீட்டில் 15லிருந்து 20 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். அப்பப்போ இது மாதிரி ஓரங்களில் தங்குற ஆடையை எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த அக்கார வடிசல் ரெடியாகிறதுக்கு நமக்கு கரெக்டாக 40லிருந்து 45 நிமிஷம் போல் ஆகும். இப்போ இது வேகட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்திடலாம். 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். அதாவது 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு வெல்லம் சேர்க்கணும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு கம்பிப்பதம் வர வேண்டியது கிடையாது. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா இது கூட ஒரு 10-15 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடலாம். முந்திரி திராட்சையெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திட்டு இது நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடலாம். பாருங்கள், இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் பருப்பும் பாலோடு சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற பாலெல்லாம் பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை உள்ளே சேர்த்திடலாம். ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்திக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். அதுக்காக தான். வெள்ளைப்பாகு சேர்த்திட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இனி ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. ஏன்னா இது திக்காக இருக்கிறதுனால லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அக்கார டீசல் ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். ஸோ நம்ம அக்கார அடிசலுக்கு எந்த அளவுக்கு நெய் சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் 1/4 கப் அளவுக்கு சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நெய் உள்ளே சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்திடலாம். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேன். இதை பொடிச்சிட்டு சேர்த்திடலாம்.
பச்சை கற்பூரம் அதிகம் சேர்த்திடக்கூடாது, திகட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன பீஸ் சேர்த்திங்கன்னா போதும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம அக்கார வடிசல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்பவே கெட்டியாகிடக்கூடாது, இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா சரியாக போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்பவே பாரம்பரியமான ஒரு பிரசாதம் ரெசிபி அக்கார வடிசல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.